ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 12/5/2025 திங்கட்கிழமை அன்று சித்திரா பௌர்ணமி வருது. மே 11ஆம் தேதி இரவு 8:48 மணிக்கு துவங்கி மே 12ஆம் தேதி இரவு 10:44 வரை பௌர்ணமி திதி இருக்குது. அன்றைய தினம் சித்திரகுப்தரை வழிபடுவது முக்கியம். சித்திரகுப்தர் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை வச்சுருக்காங்க. அன்றைய தினம் புனித நதியில் நீராடினா நம்முடைய பாவம் நீங்கும். ஏழைகளுக்கு உணவளித்தா கெட்ட கர்மாக்கள் குறையும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து சித்திரகுப்தரை வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் பெருகும். சித்ரா பௌர்ணமி வழிபாடு ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு முறைப்படி பாரம்பரியமாக வழிபாடு செய்யும் பழக்கம் இருக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்முடைய பூஜை அறையில் வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான 3 பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முரம், விசிறி, மட்டை தேங்காய், நோட்டு பேனா. இந்த பொருட்கள் எல்லாம் வச்சு நம்ம வழிபாடு செய்யணும். வெறும் முரம் மட்டும் பூஜை அறையில் வைக்க மாட்டாங்க. அதன் மேலே கொஞ்சம் நவதானியங்களை வச்சு நம்ம பூஜை அறையில் வைக்கணும். பாரம்பரியமாக இந்த பொருட்கள் எல்லாம் சித்ரா பௌர்ணமி பூஜையில் இடம்பெறணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்ட விஷயம். இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. நம்ம வீட்டில் அரிசி புடைக்கும் முறம் கட்டாயம் இருக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுவும் இப்போல்லாம் பிளாஸ்டிக்கில் முறம் வாங்கி வைக்கிறோம். சித்ரா பௌர்ணமி அன்று கட்டாயம் மூங்கிலால் பின்னப்பட்ட முறம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. மூங்கிலால் பின்னப்பட்ட விசிறியும் கிடைத்தால் அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை நம்ம வாங்கி வைக்கிறதுனால நம்ம வீட்டில் நல்லது தான் நடக்குமே தவிர கெட்டது நடக்காது. நம்முடைய வீட்டு வழக்கம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த சித்ரா பௌர்ணமி நாளில் இந்த முறம், விசிறி, நோட்டு பேனா இதெல்லாம் வாங்கி வச்சு வழிபடுங்க. முடிஞ்சால் 10 நோட்டு 10 பேனா வாங்கி படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் தானம் கொடுக்கலாம். ரொம்ப பண கஷ்டத்தில் இருந்தால் 10 பென்சிலாவது நம்ம வாங்கி 10 குழந்தைகளுக்கு தானம் செய்யலாம். ஏன்னா சித்திரகுப்தன் எப்போதுமே கையில் எழுத்தாணியோடும் பனையோலையோடையும் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சொல்லப்பட்ட விஷயம். அதனால் நம்ம இரண்டையுமா நம்மளால் வாங்க முடியாது. ஆனால் நோட்டு பேனா நம்ம வாங்கி கொடுக்கலாம். சித்ரா பௌர்ணமினால் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு நைவேத்தியம் தயார் செய்வாங்க. சில பேர் வீட்டில் கலவை சாதம் தயார் பண்ணுவாங்க. சில பேர் வீட்டில் உப்பு போடாத வெண்பொங்கல் செய்து வைத்து நைவேத்தியம் பண்ணுவாங்க. ஆனால் மொச்சை காராமணி இது இந்த பயிரை ஊற வச்சு சுண்டல் செய்து வைக்கணும். சில பேர் வீட்டில் பச்சை மாங்காயில் பச்சடி செஞ்சு கடவுளுக்கு படைக்கக்கூடிய வழக்கமும் இருக்கும். உங்கள் வீட்டு பெரியவர்கள் என்ன உங்களுக்கு சொன்னாங்களோ அதை நீங்கள் சித்ரா பௌர்ணமியில் பிரசாதமாக செய்யுங்க. உங்கள் வீட்டில் இந்த சித்ரா பௌர்ணமி பூஜை செய்வது வழக்கம் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களால் முடிந்த சர்க்கரை பொங்கல், காராமணி சுண்டல், கலவை சாதம் செஞ்சு பூஜையில் நைவேத்தியம் வச்சுட்டு சந்திர பகவானை நினச்சி சித்திரகுப்தனையும் மனதார வழிபட்டு இதை நீங்கள் செய்து பாருங்கள். சிறப்பான பலன்களை நிச்சயமாக கொடுக்கும். வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பல முயற்சிகளை செய்வாங்க. அந்த முயற்சிகள் வெற்றி அடைந்தால்தான் அவங்களுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக மாறும். அப்படி முயற்சிகள் வெற்றி அடைவதற்காக ஒவ்வொரு முறையும் பல வழிபாட்டு முறைகளை நம்ம செய்வோம். ஆனால் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அந்த ஒரு நாள் மட்டும் இந்த தீப வழிபாட்டை செஞ்சால் போதும். இந்த வருடம் முழுவதும் நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும். வருடத்தின் முதல் மாதம் சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திர நாளன்று வரக்கூடிய இந்த பௌர்ணமியை தான் நம்ம சித்ரா பௌர்ணமின்னு சொல்கிறோம். இந்த சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பௌர்ணமி. அதுலேயும் சித்தர்களை வழிபடுறதுக்கும் சித்திரகுப்தரை வழிபடுறதுக்கும் சிவபெருமானை வழிபடுறதுக்கும் உகந்த ஒரு நாள் தான் இந்த நாள். திங்கட்கிழமையில் வரது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் சரிங்க, அதற்கு பல மடங்கு நமக்கு பலன்கள் கிடைக்கும். நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கும் காரிய சித்தி உண்டாகிறதுக்கும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தீப வழிபாட்டையும் இப்போ பார்த்துடலாம். இந்த தீபத்தை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம். பிரம்ம முகூர்த்த வேலை அடுத்தது மதியம் 1 to 2, அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திர பகவான் வந்ததுக்கப்புறம். இந்த 3 வழியும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும். இந்த தீபத்தை உங்களுடைய வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வச்சு ஏற்றலாம். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு உங்களுக்கு தேங்காய் தேவை. முதல்ல தேங்காயோட குடுமியை கிழக்கு பார்த்தவாறு வைக்கணும். தேங்காய் ஆடாமல் அசையாமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு பொருளை தேங்காய் சுற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக தேங்காய்க்கு மேலே கெட்டியாக மஞ்சளை குழைச்சி அதற்கு மேலே வைக்கணும். அந்த மஞ்சளுக்கு மேலே ஒரு அகல் விளக்கை வைங்க. அப்போ தான் அகல் விளக்கு ஆடாமல் அசையாமல் கீழே விழாமல் தேங்காய் மேலேயே அப்படியே நிற்கும். இப்போ அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. அடுத்ததாக இந்த அகல் விளக்கில் 7 மல்லிகைப்பூ இல்லைனாக்கா ஆவாரம்பூ போடணும்.
தீபத்தை ஏற்றிட்டு இந்த தீபத்தை பார்த்து இந்த வருடம் முழுவதும் நமக்கு என்னென்ன நடக்கணும், நம்முடைய பிரச்சனைகள் என்னென்னலாம் தீரணும்னு நினைக்கிறீங்களோ அதை மானசீகமாக இந்த தீபத்துக்கிட்ட சொல்லுங்கள். இப்படி 3 வேளையும் செய்யணும். இந்த தீபம் குறைஞ்சது 1 மணி நேரமாவது எரியணும். 1 மணி நேரம் எரிந்ததும் நீங்கள் தீபத்தை குளிர வச்சுட்டு மறுபடியும் மதிய வேலையில் நீங்கள் ஏற்றலாம். தேவையான அளவுக்கு எண்ணெயை மட்டும் ஊற்றி தீபத்தை ஏற்றிக்கோங்க. ஏன்றவங்க இதில் இருக்கக்கூடிய மல்லிகை பூவை எடுத்து புதுசாக கூட போடலாம். இப்படி 3 வேளையும் புதுசாக போட்டு கூட நீங்கள் மல்லிகைப்பூ போட்டு தீபம் ஏற்றலாம். இந்த தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் மறுநாள் காலையில் இந்த தேங்காயை அப்படியே எடுத்து பூஜை அறையில் வச்சிடணும். 1 வருட காலம் இந்த தேங்காய் பூஜை அறையிலே இருக்கட்டும். அடுத்த வருடம் சித்ரா பௌர்ணமி நாளில் இந்த தேங்காயை போய் ஓடக்கூடிய தண்ணீரில் நீங்கள் போட்டுடணும். நடுவில் தேங்காயிலேருந்து விரிசல் அடைந்தாலோ இல்லைன்னா கெட்டுட்டாலோ அப்பயே எடுத்து நீங்கள் ஓடுற தண்ணியில் போட்டுடலாம். ஆனால் எந்தவித துர்நாற்றமும் வீசலை, தேங்காய் நல்லா இருக்குன்னா அது அப்படியே இருக்கட்டும். ஒருவேளை தேங்காய் கெட்டிடுச்சு இல்லை உடஞ்சிட்டுனா அதை ஓடுற தண்ணியில் போட்டுட்டு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் இதே போல் தேங்காய் வச்சு தீபம் ஏற்றி அந்த தேங்காய் எடுத்து பூஜையில் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப அற்புதம் வாய்ந்த அதிசக்தி வாய்ந்த தேங்காய். நம்ம இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா காரிய சித்தி நமக்கு உண்டாகும். பலமான வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமான இந்த சித்ரா பௌர்ணமியில் வாங்க வேண்டிய 3 பொருட்களும் செல்வம் பெருக ஏற்ற வேண்டிய தீபத்தையும் நம்ம பார்த்தோம். ரொம்பவே எளிமையான ஒரு வழிபாடு தான். உங்களால் உங்களுக்கு திருப்தி இருக்குது, நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் இதை செய்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா பௌர்ணமி நாளில் நீங்கள் எப்பொழுதும் சித்ரா பௌர்ணமியில் எப்படி உங்கள் வீட்டு முறைப்படி நீங்கள் பூஜை செய்து வழிபாடு பண்ணீங்களோ அதை செய்யுங்க. ஆனால் இரவு சந்திரனை பார்த்து நீங்கள் வணங்கிக்கோங்க. மனதார வணங்கி என்ன கேட்டாலும் அது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் சந்திர பகவானை 1 டம்ளர் தண்ணி உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி கொண்டு போய் முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் பயன்படுத்திக்கோங்க. இல்லைனாக்கா நீங்கள் சாதா டம்ளர் கூட பயன்படுத்திக்கலாம். 1 டம்ளர் தண்ணீரை அந்த சந்திரன் தெரிகிற இடத்துல வச்சுட்டு மனதார வணங்கிட்டு அந்த தண்ணீரை குடிங்க. அன்னைக்கு பிரபஞ்ச சக்திங்கிறது பௌர்ணமியில் சாதாரண நாள்லேயே பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும். நல்ல ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும். அதிர்வலைகள் நல்லதாக அதிகமாக இருக்கும். அதுவும் இது சித்ரா பௌர்ணமி நாளில் ரொம்பவே நல்ல ஒரு பாசிட்டிவான நேர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லி உங்களால் இவ்வளோ தான் எண்ணிக்கைன்னு இல்லை, நீங்கள் எவ்வளோ முறை சொல்லணுமோ சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அந்த நிலவில் கொஞ்சம் நேரம் அப்படியே நிலவொளி உங்கள் மேலே படுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துடலாம். இதை முடிஞ்சால் இதை கூட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த தேங்காய் தீபத்தை இன்னும் ஒரு முறை நான் சொல்லிடுறேன். தேங்காயோட அந்த குடுமி கிழக்கு பார்த்தவாறு நீங்கள் வைக்கணும். குடுமியை பிச்சிடக்கூடாது. தேங்காய் ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொருளை தேங்காயை சுற்றி நீங்கள் வச்சிடுங்க. அடுத்ததாக தேங்காய்க்கு மேலே மஞ்சளை கெட்டியாக குழச்சி வைக்கணும். அதுக்கு மேலே தான் நம்ம அகல் வைக்கணும். அகல் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த மஞ்சளை நம்ம குழச்சி வைக்கிறோம். இந்த மாதிரி வைக்கணும். தேங்காய் குடுமியை மட்டும் பிச்சிடாதீங்க. தேங்காயோட குடுமி கிழக்கு பார்த்தவாறு இருக்கணும். அப்படி படுக்க வாட்டில் வச்சு தான் நீங்கள் தீபம் ஏற்றணும். இந்த முறையை பின்பற்றி அதாவது தீபம் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் இந்த குறிப்பு. உங்களுக்கு இந்த தீபம் ஏற்ற விருப்பம் இருந்தாக்கா இது போல் நீங்கள் ஏற்றி பாருங்கள். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.